பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிப்பு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நிதி வழங்கவும் கோவை நீதிமன்றம் உத்தரவு. 9 பேருக்கும் 693 பக்க தீர்ப்பு நகலை தனித்தனியாக வழங்கிய நீதிமன்றம். குற்றவாளிகள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தீர்ப்புக்கு அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வரவேற்பு. குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது தனது அரசுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. வழக்கை மூடி மறைக்கவே இபிஎஸ் அரசு பார்த்ததாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கனமழையால் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. நாடு முழுவதும் திடீரென முடங்கிய ஏர்டெல் சேவை. செல்போனில் தொடர்பு கொள்ள முடியாமல் பயனாளர்கள் தவிப்பு. முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யானை பாகன்களுக்கான கிராமத்தை திறந்து வைத்ததுடன் வனத்துறையினருக்கு வாகனங்களை வழங்கினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவை சுற்றுலாப் பயணிகள் இரவு 7 மணி வரை பார்வையிட அனுமதி. இரவு நேர மின்னொளியை கண்டுகளிக்கும் சுற்றுலாப் பயணிகள். இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயில். வைகாசி மாத பூஜைகளுக்காக நடை திறப்பு. மதுரை சித்திரை திருவிழாவில் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்த கள்ளழகர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் பூசாரி கையால் தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகள். கோயிலில் கும்மியடித்து உற்சாக கொண்டாட்டம். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 12ஆம் வகுப்பில் 88.39% பேரும், 10ஆம் வகுப்பில் 93.66 விழுக்காடு பேரும் தேர்ச்சி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றார் சஞ்சீவ் கண்ணா. புதிய தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய்க்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர். பஞ்சாபில் உள்ள விமானப்படை தளத்துக்கு சென்று வீரர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் பதிலடி கடுமையாக இருக்கும் என பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை. பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை 24 மணி நேரத்தில் வெளியேற வெளியுறவு அமைச்சகம் உத்தரவு. உளவு வேலைகளில் ஈடுபட முயன்றதால் அதிரடி நடவடிக்கை. வர்த்தகத்தை நிறுத்துவதாக கூறியதால் தான் தாக்குதலை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறுவது தவறு என இந்திய வெளியுறவுத்துறை விளக்கம். தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதற்கு தான் காரணம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டம். 2014 298 பேருடன் சென்ற மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாதான் காரணம். சர்வதேச விமான போக்குவரத்து கவுன்சில் தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களை நம்ப வைத்து அவர்களை சதிவலையில் இளைஞர்கள் சிலர் சிக்க வைத்தனர். பின்னர் அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பலரையும் ரகசிய அறையில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தி சீரழித்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது.
இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பதைபதைக்க வைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பொள்ளாச்சி போலீசார் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டுச்சதி உட்பட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதை அடுத்து வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அதே வேளையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக விசாரணை நடைபெற்று வந்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் 2019 மே 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிவடைந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர்கள் தரப்பில் விசாரணை நடைபெற்றது. அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்தது. அதே வேளையில் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி பணி இடமாற்றம் செய்யப்படாமல் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாகவே தொடர்ந்தார். மேலும் வழக்கின் தீவிரத்தன்மையை அறிந்து பாலியல் வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்படாமலும் இருந்து வந்தது. இவர்கள் வெளியே வந்தால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்பதாலும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட 48 பேரிடம் சிபிஐ மற்றும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர். அத்துடன் அளிக்கப்பட்ட வீடியோக்களையும் மீட்டெடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக புகார் அளித்த அனைவரும் பிற சாட்சியம் அளிக்காமல் இருந்தது வழக்கிற்கு பலம் சேர்ப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் உட்பட பலரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீர்ப்பளித்தார். அப்போது குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இதனால் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அத்துடன் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தும் அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376(2) ஆகிய மேஜர் பிரிவுகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா இது சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக சேலம் சிறையில் இருந்து குற்றவாளிகள் 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர்.